குட் மார்னிங். மதர்ஸ் டே வருது. நம்ம இப்போ ஏஐ உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இல்லையா? பொதுவாக ஜென்ரலாக நமக்கு தெரியும், கர்ப்பப்பை எங்கே இருக்குன்னு தெரியும், ஓவர் எங்கே இருக்குன்னு தெரியும், எல்லாமே பொதுவாக தெரியும். ஆனால் இன்னுமே கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சால் தான் இதில் வர பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதனால் அது வருது, கர்ப்பப்பையில் வர பிரச்சனைகளுக்கு என்ன வருதுன்னு தெரிய வந்துடும் இல்லையா? ஸோ பெண் உறுப்புகள் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இது இன்டர்னல் ஆர்கன், அப்படின்னா என்னது, வயிற்றுக்குள்ளேயும் இடுப்புக்குள்ளேயும் இருக்கிறது, சரிங்களா? இது எக்ஸ்டர்னல் ஆர்கன், இது வெளியில் இருக்கிறது. ஸோ வெளியில் இருக்கிறது இதுக்கு வெளியில் இருக்கிற சில பெண் உறுப்புகள் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதனால தான் உள்ள பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த இடம் பேர் தான் வெஜைனா. வெஜைனா வந்து எவ்வளோ இருக்கும்? 1/2 அடி இருக்குங்க. 1/2 அடினா நம்ம 1 அடி ஸ்கேல் பார்த்துருப்போம்ல, அதில் பாதி இருக்கும். இன்னொன்று, இது வந்து எவ்வளோ நாளும் விரியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை வந்து இது வழியாக தான் வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். ஸோ இது பொதுவாக வந்து ஒரு பலூன் எப்படி ஊதாமல் இருக்கும்போது ஒரு இதுவாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். பீரியட் பிளட் வரும்போது அதுலேருந்து வரும். இந்த வெஜைனா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம வாய் தினம் சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி வெஜைனாவை பெண்கள் சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் வராது, ப்ரெஷர் வராது, இரத்தப்போக்கு அதிகம் இருக்காது, குழந்தையின்மை உள்ள பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுதான் மெயினாகவே வந்து எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இதனால் என்ன பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இது வெள்ளைப்போக்கு அதிகம் வரும். நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, சார் வெள்ளைப்போக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. அது ஒரு காரணம் வந்து இங்கே கர்ப்பப்பை வாயில் இருக்கிற கொஞ்சம் ஹார்மோன் மாற்றத்தினால வரும். அது நார்மல் தான். அது கொஞ்சம் பீரியட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், மைல்டாக இருக்கும். மைல்டாக வருது, அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதுவே தினமும் வருது, அதிகம் வருது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் இங்கே மாத்திரம் இருக்காது, சம்டைம்ஸ் கர்ப்பப்பை வாயிலையும் இருக்கும். ஸோ இது மாத்திரம் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சிலவங்க ஐயோ சார் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார் பக்கத்துலேயும் போகவே பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் கெட்டுப்போன மீன் ஸ்மெல் அடிக்கும், இல்லை கெட்டுப்போன தயிர் ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி உள்ள இது வந்து ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பாக்டீரியல் வெஜைனோஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே இதனால வருதான். ஸோ இந்த இடம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது சுத்தமாக வச்சுக்கணும்னா இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வெறும் ஒரு டியூபு தாங்க, வெறும் பலூன் எப்படி ஒரு டியூப் இருக்குமோ அது மாதிரி. இது உள்ளே இருக்கிறது வந்து எலாஸ்டிக் தான், நடுவில் கோடு கோடாக இருக்கும். நம்ம பீரியட் பிளட் வரும்போது அது வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி மெதுவாக அப்படி வரும், அப்படியே வரும். ஆனால் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து என்னமோ மைல்டாக உள்ளே இறங்குதே அப்படின்னு தெரியும். பட் வெளியில் வந்த பிறகு தான் உண்மையாகவே உங்களுக்கு அது பீரியட் பிளட்னு தெரியும். சம்டைம்ஸ் உடல் இருந்த பிறகு காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த விந்துகள் இருக்குல்ல, அதுங்க எல்லாமே அதில் தான் இது மாதிரி தான் வரும். ஸோ சாதாரணமாக கிருமி இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து பப்ளிக் டாய்லெட்டில் போய் டாய்லெட் பண்ணோம், இல்லை தண்ணி மாறி குளித்தோம், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ரொம்ப ரேராக இந்த இடத்துல வந்து ரொம்ப சுடு தண்ணி ஊற்றி குளிக்கிறது, சோப்பு உள்ளே போடுறது, இங்கே ஏதாவது உள்ளே விட்டு நோண்டுறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்னால இந்த இடம் வந்து இயற்கையாக இருக்கிற சில நல்ல பாக்டீரியாஸ், லாக்டோபெசிலஸ், தயிரில் இருக்கிற பாக்டீரியாஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஆமாங்க, சிரிக்காதீங்க, உண்மையாகவே தயிர் புளிச்ச தயிர் இருக்குல்லையே, நம்ம தயிர் புளிக்க வைக்கிற அதுக்குள்ளே இருக்கிற அதே பாக்டீரியா, அதே ஈஸ்ட் அதான் இங்கே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பட் ஒரு காலகட்டத்தில் இது வந்து அது மாறிடும். திருமணமான பிறகு ஆணோட விந்து வழியாக வர சில கிருமிகள் அது இதெல்லாம் மாறிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வருஷத்துக்கு ஒருக்கையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ இது உள்ளே இருக்கிற இந்த கர்ப்பப்பை வாயில் ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த எடுத்து அது கிருமி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, கிருமி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே மருந்து சாப்பிட்டுட்டு, வெறும் மருந்து சாப்பிட்டா பத்தாது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரமோ 3 வாரமோ வந்து அந்த லாக்டோபெசிலஸ் உற்பத்தி ஆகிறதுக்குள்ள தயிர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை புளிச்ச எதுனாலும் பழைய சாதம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டாலும் இந்த இடத்துல வந்து அந்த லாக்டோபெசிலஸுங்கிற நல்ல பாக்டீரியாஸ் வரும். நல்ல பாக்டீரியாஸ் இருந்தாலே கெட்ட பாக்டீரியாஸ் இருக்காது. கர்ப்பப்பை வாயில் இன்னொன்று வந்து ஹெச்பிவி வைரஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்துருச்சுனாலும் அது 150 பெண்களுக்காவது இருக்கும். அது வந்தாலும் நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். அந்த இடுப்பு வலி வந்து இந்த இடத்துல வந்து நெறி கட்டுறதுனால, அந்த நெறி கட்டுறது நல்ல இடுப்பில் போய் கொஞ்சம் மைல்டாக நெறி கட்டிட்டு வர்றது தான். ஸோ திருமணமான பெண்களுக்குள்ள பிரச்சனைகளை இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இது திருமணமாகி சில சமயம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கும். இது இந்த கர்ப்பப்பை வாயில் இருக்கிறத வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அது தரமாக தெரியும். இதுக்குள்ளே காப்பர் டீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனாலேயும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கிருமியை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், கர்ப்பப்பை வெஜைனால ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அது பேர் HVS அப்படின்னு சொல்லுவோம், ஹை வெஜைனல் ஸ்வாப், இல்லை சர்வைக்கல் பேப்ஸ்மியர் எடுக்கணும். இது 2 எடுத்துட்டு
அதுக்காக கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் WCFல அன்னைய தினத்துக்காக ஒரு ஸ்பெஷல் முகாம் நடத்துகிறாங்க. இதை எடுத்து நீங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வெஜைனா இதோட லென்த் வந்து 1/2 அடி 15 சென்டிமீட்டர் இருக்கும். இது சுருங்கி தான் இருக்கும். அது உடலுறவு பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும். நம்ம உடலுறவு பண்ணும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னா இதுங்க வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உடலுறவுல உச்சம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்குள்ள முக்கியமான இடம். ஸோ இது ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு உள்ள பாக்கியம் வந்து நல்லா இருக்கும். கர்ப்பப்பையில் கட்டி எதுவும் இருக்காது, கிருமிகள் எதுவும் இருக்காது, முதுகு வலி எடுக்காது, வெயிட் அதிகம் போட மாட்டீங்க, சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. பல இதோட ஆரோக்கியத்தினால தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தைரியமாக கேளுங்க. நான் அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது இன்னைக்கு பார்த்துட்டோம். நாளைக்கு கர்ப்பப்பை வாயை பார்க்க போகிறோம். அப்புறம் கர்ப்பப்பை பார்க்கணும், ஓவரி பார்க்கணும், இந்த டியூப் பார்க்கணும், இந்த பிராட் லிகமெண்ட் பார்க்கணும். அப்புறம் இது எல்லாம் சேர்த்து ஹார்மோன் பிரச்சனை என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். வெஜைனா வந்து வெறும் ஒரு சாதாரண டியூப் தான். அந்த டியூப்பு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது விரிஞ்சு கொடுக்கும். குழந்தை பிறக்கும் போது குழந்தை உள்ளே வர்றதுக்குள்ள அந்த அளவுக்கு அது விரிஞ்சு கொடுக்கும். இன்னொன்று உடலுறவு பண்ணும்போது ஆண்களோட உள்ளுறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பீரியஸ் சொல்லுவது, அது போகிற அளவுக்கு இருக்கும். இன்னொன்று இதில் இருக்கிற ஹார்மோன் மாற்றம் வச்சு தான் நம்ம ஆரோக்கியம் இருக்குது. ஹார்மோன் மாற்றங்கள் வந்து உடம்புல இருக்கிற சில ஆர்கன்ஸ் வச்சு தான் வருது. அது இல்லாமல் கிருமிகள், இன்ஃபெக்ஷன், இந்த ஹார்மோனும் கிருமியும் உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 150 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த வெஜைனா தான் மெயின் காரணம். இதை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் இந்த நான் சொன்ன நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட ஆரோக்கியம் தான் தமிழ்நாட்டோட ஆரோக்கியம், தமிழ்நாட்டோட ஆரோக்கியம் தான் டாக்டர் ராஜசேகரோட ஆரோக்கியம் நினச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அன்னையர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. ஸோ அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா 9884902024க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு வெஜைனா முழுமையாக பார்த்துருக்கோம். நான் தான் டாக்டர் ராஜசேகர். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர். சென்னையில் பெண்களுக்காக உள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இந்த மெயின் வீடியோ. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் டாக்டர் சொல்கிறது தான் இறுதி வாக்கு. டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இது இன்னைக்கு வந்து பெண்கள் உறுப்பு பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏஐ உலகத்தில் நம்ம எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. 150 வயசு வரைக்கும் எந்த ஒரு நோய் இல்லாமல் அழகாக வாழ்கிறதுக்கு இது ஒரு மெயினாக இருக்கும். அன்னைய தினத்தை முன்னிட்டு இந்த அவேர்னஸ். ஹாப்பி மதர்ஸ் டே.